ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது நம்ம சோல் அவங்களுக்கு நடக்க வேண்டிய அந்த ஆக்சிடென்ட்டையும் தடுத்து நிறுத்திருப்பாங்க. ஜே அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான், அந்த லவ்வையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல சோல் அவங்களுடைய டைம்ல நிக்க வந்திருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா விஷயமும் சரியா நடந்து முடிஞ்சிருக்கும். அவங்களோட கால் நல்லா தான் இருக்கு. ஜேவும் சூசைட் பண்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணாம அவனோட லைஃப்ல நல்லா தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ ஃபியூச்சர்ல நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவனுடைய அபார்ட்மெண்ட்குள்ள வந்திருக்கான். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லி. இவனோட ஃப்ரெண்டு ஹியூக்கு இங்க இருக்கிற அந்த பாத்டப் பிடிச்சிருக்குன்னு எப்ப பார்த்தாலும் இங்கே வந்துடுறான். இப்ப கூட உட்காந்து இவனுடைய பாத்டப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜே அவனை திட்டிட்டு அங்க இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறான். யாரோ ஒரு பொண்ணு போல இருக்கு. அவனுடைய தலையை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இவனுடைய அந்த அபார்ட்மெண்ட் மெயின் டோர் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பாஸ்வேர்டையும் தப்பு தப்பா போட்டுட்டு இருக்காங்க. இவன் அது யாருன்னு பாக்குறதுக்காக டோர் ஓபன் பண்றான். இதே நேரம் இவனுடைய செக்யூரிட்டிஸ் அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்றாங்களா. அவங்க அங்க இருந்து எஸ்கேப். நம்ம சோல் இப்போ வரைக்கும் அபார்ட்மெண்ட்க்கு கீழே அங்க வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறது வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஜேவோட ஃபேன் தான் போல இருக்கு. அவங்க அங்க இருந்து வெளியே ஓடும்போது நம்ம சோலை லைட்டா இடிச்சிட்டு அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு பேனரை கீழே போட்டு ஓடிடுறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம சோலுக்கு தெரியுது அவங்க ரன் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபேன் கிளப்போட போஸ்டர் தான் அதுல இருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணும் கண்டிப்பா நம்ம ஃபேன் கிளப்ல ஒரு ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம சோல் அந்த பொண்ணு தேடும் போது செக்யூரிட்டிஸ் வந்து கரெக்டா தப்பா இவங்களை பிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கிறது ஒரே மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான். அந்த செக்யூரிட்டி கிட்ட நம்ம சோலை எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஜேவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது நான் இல்ல, அது வேற ஏதோ ஒரு ஃபேன்கள். நான் ரொம்ப நேரமா இங்கேயே தான் நின்னுட்டு இருக்கேன். இந்த பேனர் கூட அந்த பொண்ணு கிட்ட இருந்தா கிடைச்சது. இப்படி இவங்க என்னதான் சொன்னாலும் இந்த செக்யூரிட்டி கேட்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. கட் பண்ண இப்ப ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் நம்ம சோல தான் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வந்ததுல இருந்து கையில வச்சிருக்க அந்த ஜேவோட பேனர் பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. போதும் போதும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்ப சும்மா நீ அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேரு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு வாங்குறாங்க. இப்ப நம்ம சோலோ ஒரு பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போலீஸும் இவ்வளவு பெரிய இடத்துல ஒர்க் பண்றீங்கல்ல, ஆனா பெர்மிஷனே இல்லாம ஜேவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவருடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. சோல தப்பிச்சு ஓடுனாங்கல்ல, அந்த பொண்ணை நினைச்சு கத்திட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு பெரிய ஃபேனா இருந்தாலும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நேரா வீட்டுக்கு போறது, அந்த பொண்ணை பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு போலீஸ் வந்து இவங்க கிட்ட பேசின அப்புறம் தான் விஷயம் தெரியுது. ஜே கிட்ட இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அவருடைய ஃபேன்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் தர வேணாம்னு சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. இதுக்கும் நம்ம சோலுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. யாருனே தெரியாத அந்த பொண்ணுகிட்ட அவன் எது கைண்டா நடந்துக்கிறான், அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமா இல்லையா அப்படின்னு. சோல் அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே அனுப்பும்போது அங்க பக்கத்துல தான் நம்ம ஜேவோடைய செக்ரட்டரி வந்து அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. சோல் இங்க இருந்து கத்திட்டே வெளியே போறதை பார்த்துட்டு அப்ப இவங்க தான் அந்த பொண்ணா, இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு எங்கன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட் ஹியூக்கு அவங்க கிட்ட உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன்னு ஒரு நல்ல மூவில நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு அதை வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. பதிலுக்கு நம்ம ஜே அந்த படத்தோட கதை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு மெர்மைட் நார்த் கொரியால இருக்கிற ஒரு ஆபீசரை லவ் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த கதையில ஜாம்பி கிளைமேக்ஸ்ல இந்த ஹீரோயினே ஒரு ஏலியன்னு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய செக்ரட்டரி வேகமா ஓடி வந்து சொல்றாரு, ஜே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நேற்று வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணோட ஃபேஸை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அதே பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களை நோட் பண்றதுக்காக உங்களை தேடி உங்களுடைய இடத்துக்கு வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம சொல்லு இப்பதான் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி உங்க ஜேவோடைய பயங்கரமான ஃபேனா இருந்திருப்பாங்க. வீட்டுல எங்க பார்த்தாலும் அவனுடைய ஸ்டிக்கர்ஸ் போட்டோஸ் தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா நம்ம சொல் நடக்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஜே கிட்ட இருந்து கால் வந்திருக்கும்ல, அவன் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜேவோட ஃபேன் ஆகியிருப்பாங்க. ஆனா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆனதுனால இப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. பதறி போய் டைம் டிராவல் பண்றதுக்கான அந்த வாட்ச் தான் தேடுறாங்க. அதுவும் இப்ப இவங்க கிட்ட இல்ல. அப்படியே டயர்டா பெட்ல படுத்துட்டு இப்ப என்னால டைம் டிராவல் பண்ண முடியலன்னா என்ன, நான் எந்த விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்காக பாஸ்ட்டுக்கு போயிருந்தேனோ அது எல்லாத்தையுமே சரியா செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப எனக்கு ஆக்சிடென்ட்டும் நடக்கல, ஜேவும் சூசைட் பண்ணாம நல்லா தான் இருக்கான் அப்படின்னு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. அவங்களை பயமுறுத்துற மாதிரி ட்ரீம்லாம் வருது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு ஓடுற மாதிரி, அங்க ரெண்டு பர்சன்ஸ் பயங்கரமா சண்டை போட்டுக்கிற மாதிரி. ஆனா என்ன எதுக்கான ட்ரீம் இதுன்னு எதுவும் அவங்களுக்கு புரியல. மார்னிங் தூக்கத்துல இருந்து கண்ணை திறந்தா ஆப்போசிட்ல சோலோட பாட்டி. என்னதான் ஃபியூச்சர்ல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் இப்பவும் சோலோட பாட்டிக்கு ஹெல்த் சரியா இல்ல. வழக்கம் போல நம்ம சோலோட ஃபேஸ்ல வரைஞ்சு வச்சிடுறாங்க. நம்ம சோல் சந்தோஷமா அவங்களுடைய பாட்டி ஹக் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்க போய் கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவ்வளவு ஷூ டிசைன் செப்பல்ஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நம்ம சோல் அங்க இருந்து ஆபீஸ்க்கு போகும்போது அவங்களுடைய அம்மா கிட்ட கேட்கறாங்க, அம்மா நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஒரு கில்லர் கடத்த ட்ரை பண்ண அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்ல, அவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு சரியா தெரியல, அவனை போலீஸ் அப்பவே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஜெயில போட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு திடீர்னு வந்து நீ இந்த விஷயத்தை பத்தி கேட்கற. இல்ல நான் சும்மா தான் கேட்டேன், சீரியஸா எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து நடந்து போக ட்ரை பண்றாங்க. டக்குன்னு சோலோட அம்மா அவங்க கிட்ட கார் சாவி எடுத்து கொடுத்துட்டு, என்ன கார் மறந்துட்டு போற. நம்ம சோலுக்கு கார் சாவியை பார்த்து தான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட
கார் இருக்கா? என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா அங்க இருந்து வெளியே போறாங்க. சோலோட அம்மாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இவ இன்னைக்குதான் காரை வாங்கின மாதிரி இப்படி ரியாக்ட் பண்றா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு. சந்தோஷத்துல கார்ல போய் உட்கார்ந்த பிறந்த நம்ம சோலுக்கு திடீர்னு ஒரு டவுட். ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதெல்லாம் ஓகே, நமக்கு இப்ப கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்னு. கண்டிப்பா நான் கார் டிரைவிங்லாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களால நல்லாவே டிரைவ் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனில இருந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ இப்ப அதே கம்பெனில தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற படிக்கட்டுல அவ்வளவு கான்பிடென்ட்டா நடந்து போறாங்க. அவங்க டீம் கூட போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் கரெக்டா சோலோட கோவர்க்கர் ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து பாஸ் உன்னை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காங்க, அவங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு. சரின்னு நம்ம சோல் போய் அவங்களுடைய பாஸை மீட் பண்ணா பாஸ் இவங்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்று எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம எதுக்கு நீ ஜேயோட வீட்டுக்கு போயிருக்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கிற, எல்லா நியூஸும் எனக்கு இப்பதான் கிடைச்சது, இதனாலேயே ஜே கோவப்பட்டு நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனில வர்ற படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா உடனே நம்ம சோல அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. உண்மையா என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அவ வேற ஒரு பொண்ணு அவளை பிடிக்கிறதா நினைச்சு அங்க வெளியே சும்மா நின்னுட்டு இருந்தா என்ன வந்து பிடிச்சிட்டாங்க. சரி அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்கு நான் இன்னைக்கே ஜே கூட உனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், அவர்கிட்ட உன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு பேசி புரிய வச்சுட்டு அவர் நம்ம மூவில நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, எப்படியாவது ஒரு பேசி சமாதானப்படுத்தி அந்த மூவில நடிக்கிறதுக்கு சரின்னு சொல்ல வச்சிரு. இதை கேட்கும் போது நம்ம சோலுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க ஜேவை நேரில் மீட் பண்ணணும் தானே ஆசைப்பட்டாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுக்காக பெரிய ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஜேக்காக சோல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய இடத்துக்கு அவன் போயிட்ட அப்புறம் ஜே நான் யாரு ஞாபகம் வச்சிருப்பானா, இல்ல நான் யாருன்ற விஷயத்தையும் மறந்துருப்பானான்னு சொல்லி என்னென்னமோ யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி உட்கார்ந்து இருக்காங்களா. பாஸ் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டது ஒன்னும் இல்ல, என் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்னு சொல்லி அவங்களும் ஜேவை மீட் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு யூன் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் சந்தோஷமா அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஆனா கார்ல போயிட்டு இருக்க யூன் அந்த கத்திட்டு இருக்காங்க. சோல் நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வந்துரு, அவன் வரப்போறான் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது நம்ம சோலுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் எங்க வரணும், யார் வரப்போறத பத்தி நீ சொல்ற, எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு. எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம சோலுக்கு பயங்கர ஷாக்கு. உனக்கு குழந்தை பிறக்க போகுது, நீ பிரெக்னெண்டா இருக்கியா? ஆமா, ஃபர்ஸ்ட் உனக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு? சோல் தயவு செஞ்சு விளையாடுறது நிறுத்து, நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் டீடைல்ஸ் தரேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்துருன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பதட்டத்துல நம்ம சோல் உடனே இதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க எங்க இருந்து போயிட்டாங்கன்னா இவங்க ஜேவை மீட் பண்ணி பேசுற சான்ஸ் திரும்ப இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றதுனால அவங்களோட ஃப்ரெண்டு யூனை பாக்குறதுக்காக தான் இங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஜேவோ இந்த மீட்டிங்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே கார்ல இருந்து இறங்குறான். ஒரு இடத்துல காலை வச்சு அவனுடைய ஷூ லேஸ் சரி பண்ணிட்டு இருக்கான். பரபரப்பா ஓடி வர நம்ம சோல் ஏதோ ஒரு ஞாபகத்துல எங்கேயோ தடுக்கி ஜே மேல லைட்டா இடிச்சிடுறாங்க. அவன் அப்படியே பல்ட்டி அடிச்சு தண்ணியில விழுந்துடுறான். யார் என்ன இப்படி தள்ளி விட்டுட்டு ஓடுறதுன்னு அவனும் எட்டி பாக்குறான். சோல் அவனை கண்டுக்க கூட இல்ல. ஆக்சுவலா நம்ம சோலுக்கு அவங்க இப்படி ஒரு பர்சனை தள்ளி விட்டாங்கன்றதே தெரியல. அவங்க அவ்வளவு பதட்டத்துல இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், அந்த பர்சனே ஜேதான்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல. அப்ப ஜேவோட செக்ரட்டரி ரொம்ப கோவமா வந்து, நீங்க எப்படி ஒரு பர்சனை தண்ணியில தள்ளி விட்டுட்டு இவ்வளவு அசல்ட்டா நடந்து போயிட்டு இருக்கீங்க? சோல் அப்பதான் பாக்குறாங்க ஒரு பர்சன் அவங்க தண்ணியில தள்ளி விட்டு இருக்காங்கன்னு. ஆனா நம்ம ஜே திரும்ப நின்னுட்டு இருக்கிறதுனால அவனுடைய ஃபேஸ் இவங்களுக்கு தெரியல. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப எமர்ஜென்சில இருக்கேன், அதனாலதான். ஏதாவது லாஸ் ஆகிருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, என்னோட கார்டு வச்சுக்கோங்க, நான் திரும்ப அந்த பணத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு பே பண்ணிடுறேன். இந்த கார்டை தந்துட்டு அடுத்த செகண்ட் எங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேவும் பாக்குறான், ஆனா சோலோட ஃபேஸ் அவன் பார்க்கல. இதே நேரம் நம்ம ஜேவை பாக்குறதுக்காக அவனுடைய ஃபேன்ஸ் சில பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இப்ப தண்ணியில விழுந்ததெல்லாம் மறந்துட்டு அப்படி ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் கண்ணாடி மாட்டிட்டு. இப்படி தண்ணியில நினைஞ்சிட்டதுனால இந்த மீட்டிங்கும் கேன்சல். சும்மா அவனுடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் ஹை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்ப அவனுடைய செக்ரட்டரியும் ஜே கிட்ட சொல்லிடுறாரு, இது அதே பொண்ணு தான், அன்னைக்கு தேவையில்லாம உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நோட் பண்ணிட்டு போன அதே பொண்ணு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு இவனுக்கு ஐடியா இல்ல. அந்த கார்ல உட்காந்து அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவனை தான் காட்டுறாங்க. அவங்க செம்ம கொலவெறியில இருக்காங்க போல இருக்கு. சோலோட தலைமுடியை பிடிச்சிட்டு டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. உன் ஃபேமிலியில இருக்கிற யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல. நான் எத்தனையோ டைம் கால் பண்ணி பார்த்துட்டு ஒருத்தவங்க கூட அட்டன் பண்ணல. என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் இங்க வரட்டும், அவனுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யார்தான் உன்னோட ஹஸ்பண்ட் நம்ம சோல் கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஜிஎம் ஓடி வரும். அவன் வந்ததும் இவன் கிட்ட பாசமா கொஞ்சிட்டு இருக்கிறது பார்த்ததுமே சோல் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டா? இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்ததுல நம்ம சோலுக்கு ஞாபகம் வருது. அவங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஜியோமோட தலைமுடியை பிடிச்சிட்டு இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ணி கடைசியில மேரேஜ் வரைக்கும் போய் நடந்து முடிஞ்சிருக்கு. சோல் இப்படி பண்றதை பார்த்துட்டு இவனும் என்னாச்சு உனக்கு, எதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் போட்டு இப்படி அடிக்கிறேன்னு கேக்குறாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சோல் அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது சோலோட அம்மாவும் ஒரு குழந்தையும் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜியோமோட ஃபர்ஸ்ட் குழந்தை தான். அந்த பொண்ணு நேரா ஓடி வந்து நம்ம சோலதான் ஹக் பண்ணுது ஆண்ட்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம சோலுக்கு புரியுது ஃபியூச்சர்ல அவங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. அப்படின்னா இந்த ஜியோம்க்கு இப்ப ரெண்டாவது குழந்தையான்னு ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம சோல் ஒரு வழியா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து அவங்களுடைய கோவர்க்கருக்கு கால் பண்ணி ஜேவோட அந்த மீட்டிங் இருந்ததுல அது என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு பிளான் பண்ணிருந்த மாதிரி இந்த ஜேவோட மீட்டிங் நடக்கவே இல்லை, ஏதோ சின்ன பிரச்சனையா, அதனால இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றாரு. போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சோல் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஜே கிட்ட இங்க பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது, இப்ப கடைசியில அதுவும் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல நான் எப்போ ஜேவை மீட் பண்ணுவேன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய போனுக்கு நிறைய மெசேஜஸ் வருது. இப்ப யார் உங்களுக்கு
மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான அந்த ஜேயோட செக்ரட்டரி தான். ஜே தண்ணியில விழுந்தான்ல, அவனுடைய ட்ரெஸ், ஃபேண்ட், வாட்ச், ஷூன்னு எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, இதுக்கான பணத்தை நீங்க தான் தந்தாகணும்னு சொல்லி பில் அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம சோலுக்கு நம்பிக்கையே இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு. இவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் போட்டிருந்த ஒரு பர்சனை நான் இடிச்சிட்டு வந்தேன், இல்ல என்கிட்ட இருந்து அதிகமான பணத்தை வாங்குறதுக்காக இவர் இப்படிலாம் என்கிட்ட போய் சொல்றாரான்னு தெரியல அப்படின்னு அந்த செக்ரட்டரியோட போனுக்கு இவங்களே மெசேஜ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த போன் பக்கத்துல நம்ம ஜே தான் உட்காந்துருக்கான். அதனால அந்த போன் எடுத்து அவங்க அனுப்பியிருக்கிற மெசேஜ் எல்லாம் பாக்குறான். நீங்க வேணும்னே என்கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்றது உண்மை, நான் எப்படி நம்புறதுன்னு மெசேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பாக்குற ஜேவும் புரிஞ்சுக்கிறான். என்ன தண்ணியில தள்ளி விட்டு அந்த பொண்ணு தான் அப்படிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குன்னு சொல்லி இவன் அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்காக வரான். நீங்க இதுக்காக எனக்கு பணம்லாம் எதுவும் தர தேவையில்லை, இது தெரியாம நடந்த ஒரு இன்சிடென்ட் தானே, விடுங்க அப்படின்னு. இவன் டைப் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்புறதுக்குள்ளேயே சோல் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துருது. உங்களுடைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தண்ணியில விழுந்து நனைஞ்சு போயிட்டதா சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே எனக்கு போட்டோவே எடுத்து அனுப்புங்க, அப்பதான் நீங்க சொல்றது உண்மைன்னு நம்ப முடியும். இதை பார்த்ததும் நம்ம ஜெயா ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு பொறுப்பா அவனுடைய ட்ரெஸ், ஷூஸ் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வந்து, ஜே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்ட பிறந்த இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா நம்ம ஒரு பெரிய ஸ்டார் தானேன்னு சொல்லி மறுபடியும் போய் சைலண்டா சீட்ல உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி அவருடைய டேப்லெட்ல ஒரு விஷயத்தை காட்டுறாரு. அப்புறம் தான் நம்ம ஜேக்கு தெரியுது, நம்ம ஜே ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி தானே, அதனால அவன் எங்க போறான் என்ன பண்றான் அப்படின்றதெல்லாம் மீடியா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் தண்ணியில விழுந்தது கூட யாரோ வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி விட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகிடுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, தண்ணியில தள்ளி விட்டுட்டு போன அந்த பொண்ணு தான். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது அவளால வேற எந்த பிரச்சனையும் வராம நான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம சோல தான் காட்டுறாங்க. போன்ல போட்டோஸ் வரும்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் போட்டோ வரவே இல்லை. அப்ப நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக இவனோ போய் சொல்லி ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சரின்னு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வார்டுக்குள்ள போறாங்க. இவனுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஜியோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனை பார்த்துட்டு சோல் அவங்க கிட்ட சொல்றாங்க, ஜியோம் நீ உன்னோட லைஃப்ல ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கிறத பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஆக்டிங் லைன்ல போகணும்னு தான் முன்னாடி ஆசைப்பட்டேன். அது என்னாச்சுன்னு கேட்க பதிலுக்கு ஜியோமும், நான் அந்த விஷயத்துல ஆரம்பத்திலே விட்டுட்டேன். நம்ம லைஃப்ல சில முக்கியமான முடிவுலாம் நம்ம கரெக்டா எடுக்கணும். நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிச்சதுனால நான் அதெல்லாம் விட்டுட்டு ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனா தான் இருக்கேன்னு சொல்றான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க பக்கத்துல ஜியோட பேனர் ஒன்னு இருக்கு. அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளவு பணத்தை டொனேட் பண்ணிருக்கான். இதை பார்த்துட்டு ஜியோம் சோல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் நினைச்சு கூட பார்க்கல, நம்ம எதிர் வீட்டுல இருந்த பையன் தானே இவன். ஃபியூச்சர்லயும் ஒரு பெரிய ஸ்டார் கேப்பாப் ஐடலாவே மாறிட்டான். ஸ்கூல் படிக்கும் போதே அவனை ப்ரொபோஸ் பண்ணா நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்ட. நீ மட்டும் அப்பவே அவனுடைய லவ் அக்செப்ட் பண்ணிருந்தா இந்நேரம் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஸ்டார் ஃபேமிலியா இருப்போம். ஜேனோட குழந்தைங்களுக்கு அங்கிள் ஆகியிருந்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல. நீ அவனை ஸ்கூல் டைம்ல வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜேவை இப்போ வரைக்கும் நீ மீட் பண்ணவே இல்லை. ஒருவேளை அவன் இப்பவும் லவ் பண்ணிட்டு இருந்தா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீ அவனை மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணேன்னு சொல்றான். நம்ம சோலும் அவங்க ஸ்கூல் டைம்ல ஜேவை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அதான் அவனுடைய நல்லதுக்காக அவனை வேணான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ எப்படி போய் திரும்ப அவங்ககிட்ட இந்த டாபிக் பத்தி பேசுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய வாட்சை தான் கழட்டி டிரால வச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல அவ்வளவு வாட்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பத்திரமா வச்சிருக்க ஒரு போட்டோ எடுத்து தான் பாக்குறான். அதான் நம்ம சோல் கூட ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டூடியோல போய் போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதேதான். அப்படின்னா இத்தனை வருஷம் ஆகியும் கூட நம்ம ஜே அவங்கள தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். சோலும் வீட்டுக்கு நடந்து வரும்போது டிஸ்பிளேல ஜேவோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை உயிரோட காப்பாத்தினா அது எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் என்னோட லைஃப்ல இருந்து நான் உன்னை மிஸ் பண்ணிட்டோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. டைம் டிராவல் பண்ணி நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தந்தது. இப்படி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சோகமா வீட்டுக்கும் போயிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங். எப்பவும் போல நம்ம சோல் வீட்டில் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. அவங்களை வர சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு என்ன வர சொல்லியிருக்கீங்கன்னு எந்த பிரச்சனையும் பண்ணலேன்னு இவங்க போய் கேட்க அந்த போலீஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மிஸ்டர் ஜேக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்களா, அதனால அவர் உங்களுக்கு ஒரு வார்னிங் தந்திருக்காரு. இனிமே நீங்க அவர் இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். அன்னைக்கு நான் உங்களை அவ்வளோ வார்ன் பண்ணி அனுப்பியிருந்தேன். இப்ப மறுபடியும் நீங்க ஜேவை இடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுருக்கீங்க. இதை கேட்கிற நம்ம சோலுக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப நான் தண்ணியில தள்ளி விட்டுட்டு போன அந்த பர்சன் ஜேவா, அவனை நான் ஏன் பார்க்காம அங்க இருந்து ஓடி வந்தா அவனுடைய ஃபேஸாவது கவனிச்சிருக்கணும். இவங்க எப்பவும் போல வளரிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த போலீஸும், எதுக்கு நீங்க இப்போ ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல நீங்க ஜேக்கு எந்த தொல்லையும் தராம உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. இன்னைக்கு அவருடைய கான்செர்ட் நடக்க போகுது, அந்த இடத்துக்கு நீங்க போகவே கூடாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம சோலுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த கான்செர்ட் டிசம்பர் 31 நேத்தே முடிஞ்சிருக்கணுமே. இன்னைக்கு ஜனவரி 1, 2023, இன்னைக்கு அந்த கான்செர்ட். பதறி போய் நம்ம சோலும் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதாவது நேத்து நடக்க வேண்டிய அந்த கான்செர்ட் இன்னைக்கு தான் நடக்க போகுது. அப்படின்னா இன்னைக்கு கூட நம்ம ஜே சூசைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, சிலது அப்படியே நடக்குது இல்ல. நம்ம சோலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம சோல் என்ன பண்றாங்க, கான்செர்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு வேக வேகமா போய் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட பேசுறாங்க. நான் ஜேவை மீட் பண்ணி ஒரு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்களோட பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் ஒரு படத்துல நடிக்க போறதா முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க கிட்ட டிக்கெட் இல்லாததுனால அவங்கள உள்ள விட மாட்டாங்க. இப்ப நம்ம சோல் கிட்ட தான் அந்த ஜேவோட செக்ரட்டரி நம்பர் இருக்குல்ல, அவருக்கு கால் பண்ணி சொல்றாங்க, நான் சொல்றது மட்டும் ஒரே நிமிஷம் கேளுங்க, நான் ஜேவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் ஜேவை நேரில் மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறேன். ஜே கிட்ட போய் செக்ரட்டரி இந்த விஷயத்த சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்லை, அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்காக சும்மா இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவளை உள்ள அலோ பண்ணாதீங்கன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லி விட்டுறான். அவரும் வெளியே வந்து சோல் கிட்ட அங்க ஜே சொன்னதை சொல்றாரு. பதிலுக்கு நம்ம சோலும், என்ன நம்புங்கன்னு உண்மையை தான் சொல்றேன், என்னோட
பேரு சோல், இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஜெய் கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஃப்ளவர்ஸ்லாம் தந்து அதுல அவங்களுடைய கார்டு வச்சு அதை எடுத்துட்டு போய் ஜெய் கிட்ட தர சொல்றாங்க. அவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம செக்ரட்டரியும் வேற வழி இல்லாம அதை உள்ள எடுத்துட்டு போயிடுறாரு. ஜெய் கிட்ட தரலான்னு பார்த்தா அவன் கான்சர்ட்க்கு அவனுடைய டீம் கூட போயிட்டான் போல இருக்கு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம மத்த கிஃப்ட்ஸ் கூட அதை வச்சிடுறாரு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம சோல் வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள கான்சர்ட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க கிட்ட தான் டிக்கெட் இல்லல்ல. உள்ள நம்ம ஜெய் தனியா உட்காந்து லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி ஒன்னு பாடுறான். அது வெளிய இருந்து கேட்கும் போது நம்ம சோலுக்கு தெரியுது. சோலை நினைச்சு ஃபீல் பண்ணி தான் அந்த பாட்டியை பாடிட்டு இருக்கான். அதுல வர லைன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவன் மேல அவ்வளவு கேரிங்கா இருந்துட்டு திடீர்னு சோல் அவனோட லைஃப்ல அவனை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு. ஒரு வழியா கான்சர்ட்லாம் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னோஃபாலும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கே நம்ம சோல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இன்னொரு விஷயமும் நடக்குது. அவங்கள ஒரு ஆள் வந்து லைட்டா இடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க கையில வச்சிருந்த அந்த போன் கீழே விழுந்து உடஞ்சிருது. இதெல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி வீல் சேர்ல இருந்த இடத்துக்கு வரும்போது நடந்த விஷயம் தான். அடுத்த செகண்ட் நம்ம சோலும் கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா நான் இப்ப அந்த பிரிட்ஜுக்கு தான் போய் ஆகணும், அங்க நான் ஜீவை மீட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. அவங்களும் வேக வேகமா அந்த பிரிட்ஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங்ல நம்ம ஜே வந்து அவங்களுக்கு கொடையெல்லாம் பிடிச்சிருப்பான்ல, அதே பிரிட்ஜ் தான். இப்பதான் நமக்கு இன்னொரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. நம்ம சோலோட போனை வந்து ஒரு பர்சன் தட்டி விட்டுட்டு போனால, அது வேற யாரும் இல்ல, அந்த டாக்ஸி கில்லர் தான். அப்படின்னா அவன் ஜெயிலுக்கு போய் ரிலீஸ் ஆகி வந்துட்டானான்னு தெரியல. இத்தனை வருஷம் சோலுக்காக வெயிட் பண்ணி அவங்கள விடக்கூடாது, அவங்கள சாகடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.